குரு பார்வை நம்ம நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கப் போகின்ற நேரம் அற்புதம் ஆரம்பம். இதோ மே மாதம் முதல் இந்த குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போறாரு. நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறாரு. நம்ம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வை திருப்புகிறாரு. அப்போ குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறாரு, மற்றவங்க அப்புறம்தான். அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்போ இடம் பிடிக்க போகிறாரு. இந்த நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். என்றைக்குமே நம்ம நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குரு உங்கள் மனசில் இடம் பிடிக்க போகிறார். குருவுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிக்க போகிறீங்க. பார்க்கலாம். கண்ணியம் கொண்ட மேச ராசி நேயர்களே, இப்போது தனது வாழ்க்கையில் தன்னை ஒருவன் இப்படி பேசிவிடக்கூடாது, அப்படி நடத்திவிடக்கூடாது, அப்படி இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர் மேச ராசிக்காரங்க. இந்த மேச ராசிக்காரங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிந்த உறவுகளை முறிந்த ஒரு செயலையும் மீண்டும் இணைக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று வேறு முடிவு பண்ணி விட்டாங்க. அது எவ்வளவு பெரிய தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி கண்டிப்பாக போய் அதை அடைஞ்சே வைங்க. அதே மாதிரி ஒரு உறவு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, பிற உறவு நீங்கள் வேணும்னு கண்டிப்பாக என்ன சூழ்நிலையில் போனாலும் அதை சேர்த்து வைங்க. உங்கள் ஒரு முக ராசி உண்டுங்க. இந்த மேசம்னா முக ராசி தான். அப்படிப்பட்ட மேச ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் நம்ம லைஃப்பில் எந்த இடத்துல இருக்காரு? 2வது வீட்டில் இருக்காரு. 2வது வீட்டில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் பேரும் தனஸ்தம் பேரும். இந்த குரு 2ஆம் வீட்டில் இருந்து நமக்குன்னு நிறைய சுதந்திரம்தான் நமக்கு தேவைப்பட்டது. நேசம்னாலே சுதந்திரம்தான். இன்றைக்கும் நம்மளை யாரும் நெருங்கடிக்க கூடாது, நம்மளை யாரும் வந்து கண்டிக்க கூடாது, இப்படி மேச ராசிக்காரங்க நினைப்போம். ஆனால் இப்படி கடந்த இந்த குரு பெயர்ச்சி நடந்து எப்படி இருந்து நம்ம குடும்பத்தில் நம்ம சில வார்த்தைகளை கண்டித்து வச்சிருப்போம். சில நமக்கு லாபத்துக்காக சில இடத்தில் வாய் திறமையாக இருந்திருப்போம். உன்னுடைய தானே யோசித்து பாருங்க. எப்பயுமே மேச ராசிக்காரங்க கொஞ்ச நாள் இருந்து 2வது இடத்துல குரு எப்படி நம்ம லைஃப்பில் நமக்கு மற்றவங்களுக்காக நமக்கு ஒரு லாபம் நடக்குதுன்னா, ஒவ்வொரு பொறுப்பு இந்த குரு சொல்கிறது 2ஆம் இடத்துல இருந்து நான் 3ஆம் இடத்துக்கு வர்றேன், சகோதர ஸ்தானத்துக்குள்ளே வர்றேன், நீ இனிமேல் நீயா இரு, அப்போ தான் நல்லது நடக்குங்கிறாரு. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கலாம். ஒன்று பெரிய அளவில் கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு நீயாக இரு. ஏன் இது சகோதர ஸ்தானம், 3வது இடம் சோதனை ஸ்தானம். சகோதர சகோதரி உறவு மெயின்டைன் பண்ணுற நேரம். இப்போ போய் நமக்கு பழைய மாதிரி நம்மளை ரொம்ப சில இடத்துல அடக்கி இருக்கீர்கள், சில இடத்துல பேசாமலே இருக்கிறீங்க, சில இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி நீங்கள் காலத்தை நடத்தினீங்கன்னா இப்போ இந்த நேரம் சக்ஸஸ் ஆக இப்போ புரிந்துக்கோங்க. என்றைக்குமே நம்ம லைஃப்பில் நமக்கு பல்வேறு முகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போத்தான் இந்த நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, இது மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமாங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ராசிக்காரங்க நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் ராசியில் கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி வீட்டில் அவங்களுக்கு சில விஷயம் பொறுத்து இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்காக பிள்ளைக்காக அப்பா அம்மா
பிள்ளைக்கு எதையெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கணும் அதுதான் தானம் பெரு குடும்பஸ்தானம். அப்பதான் வரும் பெரும் மகிழ்ச்சி இருக்கும். எதுவும் குறையில்லாமல் நடக்கும். வாக்கு சாதுரியமாக நல்ல பெற முடியும். ஆனால் அதே நம்ம வீட்டுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் வந்துருச்சுனாவே சக்ஸ் ஆகாது. வீட்டில் ஈகோ இருக்கக்கூடாது. ரைட்டாங்க? சரி, இது அப்படியே வச்சுப்போம். வெளியே போகிறோம், அண்ணனை பார்க்குறோம், பங்காளியை பார்க்குறோம். அப்போ அவங்கள கிட்ட போன உடனே நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். நான் என்னென்ன இருந்து அதை எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுற அது மாதிரி உங்களோட எல்லா விஷயத்தையும் போவது நான் மற்றவங்களுக்கு எல்லாம் செய்வேன். ஏன் உங்களுக்கு போகத்தான் எடுப்பேன். அப்படி பங்காளின்னா பேசுனீங்க என்ன ஆகு இருக்குது போய் காலி. அப்போ வீட்டில் வேற மாதிரி பேசணும். பங்காளின்னா வேற மாதிரி பேசணும். அடுத்தவங்க நான் வேற மாதிரி பேசணும். நட்பு கிட்ட வேற மாதிரி பேசணும். இரண்டுமே இல்லாத புது உறவு கிட்ட தனியாக வேறு மாதிரி பேசணும். இது மாதிரி புரியல். வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகமாக இருந்தாலும் உண்மை ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி காட்டிக்கணும். சில போலியான நடிப்பு வீட்டில் இருக்கும்போது அது நீங்கள் பார்ப்பீங்க. பங்காளி போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகமாக இருப்பீங்க. அதே மறுபடியும் வந்தக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியமாக இருக்கும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக சாத்தியமாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் அப்படித்தான். எல்லாருக்கும் 2 முகம் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுடைய சௌகரியம் கட்டு நடுப்பு தேவையில்லை. நட்பு கிடைக்கும்போது அப்போ டேஸ்ட் போஸ்ட் என்ன இதை விட போஸ்ட் ஒன்று இருக்குது. அது தான் சமூகத்தில் போய் சார்ந்திருக்கும். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே மேச ராசி இது வரைக்கும் சத்விக்காக போஸ் இந்த கடந்த குரு பெயர்ச்சியில் இருந்து இது சத்விகம் தொடரக்கூடாது. இதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி தர்றேன். குரு பெயர்ச்சி என்னமோ நினச்சி இருக்கும். இப்போ குரு என்ன ஆசைப்படுறாரு அதன்படி நம்ம நடக்கணும். அவ்வளோதான். குரு ஆசைப்படுற மாதிரி நீங்கள் நடக்கும்போது ராஜா உன் லைஃப் எப்பயுமே மேலே தான் இருக்கும். ஏகப்பட்ட பெரிய பெரிய அளவுக்கு மன்னாதினாக வேந்தனாக பல குரு உங்களை மாற்றி விடுவார். அதுபோல் நீங்கள் உன் லைஃப்பில் சொத்துக்காக உன்னுடைய ஃபேமிலியில் இந்த மில்க் இருக்க வாழ்க்கையில் இப்போ பங்காளிகளோடு நீங்கள் பார்க்க போகிற அதே லைஃப் அதே போஸ்ட் அங்கே காட்டிங்கன்னா ஆயிடுவீங்க. இப்போ புரியுதா? அப்போ எந்த இடத்துல எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, எது நமக்கு வாதாடணும் எதுக்கு வாதாடக்கூடாது. பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் எல்லாமே 3மே தெரிஞ்சவங்க. முக்காலத்தையும் உணர முடிந்த இந்த வேஷம் கொடுத்தவங்க. அது ஜமாளிக்க கூடியவங்க. 3ஆம் இடத்துல வரக்கூடிய பல அனுபவங்கள். அப்படிப்பட்ட அனுபவசாலி நீங்கள் மேச ராசிக்காரங்க. இந்த 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது உங்கள் உறவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய எந்த கடுதலையும் கிடையாது. அதன் கூறு ஆசைப்படுகிறார். பங்காளி எப்படி பேசணும், சகோதரர்கிட்ட எப்படி பேசணும், என்ன வாக்கு கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டை உங்ககிட்ட இப்படி ஒரு புது போஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் பல போஸ்ட் இருக்கும். அது ஒரு சில யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நினச்சா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது. அப்படி நடந்தாதான் 80% மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உலகத்தில் நம்ம பெரிய அளவுக்கு உயர்ந்து நிற்க முடியும். நம்ம எதையும் இழக்க வேண்டிய கட்டாயம் வராது. அதை நாம்
நமக்காக சோகமாக இருக்காது. மற்றவங்க தெரிஞ்சுக்க போகுது, நம்ம சிரிக்காமல் இருக்கணும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நம்மளை பொய்யாக மற்றவங்களை நம்ம காட்டி நினச்சிக்க கூடாது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. மேச ராசிக்காரங்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். வேணும்னா குரு பகவான் ஆசைப்படுகிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. சகோதரி ஸ்தானத்துக்குள்ளே வரக்கூடிய அவங்க கிட்ட கடந்த பாஸ்ட் எல்லாத்தையும் ஏதாவது குடும்பத்தில் உங்களுடைய மனைவி, உங்கள் கணவர், உங்களுடைய குழந்தை இவர்களை இதை போல மற்றவர்களிடத்தில் பெருக்க வேண்டும். மாறுபட்ட ஒரு போஸ்ட் காட்டுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். குரு இதுதான் ஆசைப்படுகிறார். இதை நீ ஆசைப்பட்ட பாலகுமாரன் அப்படி நீங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா அவ்வளோதான். அந்த பாலகன் அந்த குரு பகவான் இதுதான் ஆசைப்படுகிறார். நாம் நிறைவேற்ற போகும்போது குரு பெயர்ச்சி நமக்கு 80% நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமை கடல் மாலை குரு பகவானுக்கு போடுங்க. எல்லா கடலை மாலை அவர்களுக்கு சாத்தும் போது அவங்க உனக்காக எல்லா மகிழ்ச்சியும் திருப்பி கொடுப்பாரு. உங்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும். அப்பதான் வாழ்த்துக்கள். உலகத்தை புரிஞ்சுக்கோங்க, நல்லது நடக்கும். எல்லாம் உனக்காக நல்லதாக மாறும். அப்படி மாறும்போது உங்களுடைய ராசியில் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் 80% நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு கொடுத்துருவார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.